ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவாவியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் அமைந்திருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். 108 திவ்ய தேச தலங்களில் 42வது தலமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆலயம். அடுத்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரியான கோவிலுக்கு பிறகு 3வதாக உயரமாக இருக்கக்கூடிய கோபுரம் கொண்ட கோவிலும் இதுதான். அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்காழிச்சீராம் விண்ணகரம் அப்படின்ற பகுதியில் மட்டும்தான் உலகளந்த பெருமாள் காட்சியளிக்கிறாரு. அதற்கு அப்புறமாக உலகளந்த பெருமாள் உருவமாக காட்சியளிக்கக்கூடிய கோவிலும் இதுவாக தான் திகழுது. வேறு எங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை தவிர இந்த பெருமாள் கோவிலில் ரொம்ப வித்தியாசமான ஒரு உருவத்திலையும் காட்சி அளிக்கிறாரு. அது என்ன அப்படின்றத பார்த்தா, இந்த கோவிலில் பெருமாள் வலது கையில் மங்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சங்கும் இடது கையில் சக்கரத்தையும் தாங்கி இருக்கக்கூடியது இந்த ஆலயத்துடைய தனிச்சிறப்புகளில் ஒன்றாகவும் இருக்குது. மூலஸ்தானத்தில் பார்த்தா இங்கே மகாலட்சுமி தாயார், பிரகலாதன், அடுத்தது மகாபலி சக்கரவர்த்தி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. பெருமாளுடைய வலது புறத்தில் சுக்கராச்சாரியரும் மிருகண்ட முனிவரும் இங்கே காட்சியளிக்கிறாரு. முதல் 3 ஆழ்வார்களான பேயாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பொய்கை ஆழ்வார் அவங்க எல்லாருமே இடது புறத்தில் காட்சி தருவதும் தனி சிறப்பு கொண்டதாக இருக்கு. அடுத்தது இன்னொரு சிறப்பும் இருக்கு. சிவன் கோவிலில் மட்டுமே காணப்படக்கூடிய துர்கையுடைய சன்னதியும் இங்கே இருக்கு. அந்த துர்கைக்கு விஷ்ணு துர்கை அப்படின்ற பெயராலையும் அழைக்கிறாங்க. மிக அரிதான பெருமாள் சன்னதி இங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தகவல்ல ஒன்றாக இருக்கு. அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது, இப்ப நிறைய தகவல்களை ஆலயத்தை பத்தி கொடுக்குறோம். இந்த ஆலயத்துடைய என்ன மாதிரியான பிரார்த்தனைக்காக முதல்ல இங்க வராங்கன்றத பார்த்துட்டு ஆலயத்துடைய சிறப்புகளை பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு ஏன் மக்கள் இவ்வளவு கூட்டமா வராங்க அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய தெய்வம் என்ன மாதிரியான பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில இருந்து தீர்க்கும் அப்படின்றதுதான் முதல் காரணமாக இருக்கு. அப்படி பார்த்தா இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை தரிசிக்கும் பொழுது உயர் பதவி கிடைக்கவும், பதவி உயர்வு பெறவும், அடுத்தது இழந்த பதவியை மீண்டும் பெறதுக்காக இந்த பெருமாள் சன்னதியை நம்ம வழிபடுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர திருமணம் நடைபெறதுக்கு, குழந்தை பாக்கியம் பெறதுக்கும் இந்த கோவில்ல பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தலத்துல சக்கரத்தாழ்வார வணங்கினா எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் அப்படின்றதும், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அப்படின்றதும் சொல்றாங்க. இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வஸ்திரம், துளசி மாலை சாற்றி, நெய் விளக்கேற்றி நேர்த்திக்கடன் செலுத்துறதும் இருக்கு. அடுத்தது இங்க வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம், குங்கும அர்ச்சனை, அன்னதானம் இந்த மாதிரியான நேர்த்தி கடன்களும் இங்க செய்யறது வழக்கம் உண்டு. அடுத்ததாக விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பங்குனி மாதத்துல வரக்கூடிய பிரம்மோற்சவத்தை 15 நாட்கள் தொடர்ந்து செய்யறாங்க. இவ்விழாவின் போது புஷ்பவலி தாயார், இங்க வீற்றிருக்கக்கூடிய தாயாருடைய பெயர் என்னன்னு பார்த்தா புஷ்பவலி தாயார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுது. மாசி மகம், புரட்டாசி மாசத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான வழிபாடுகளும் செய்யறாங்க. நவராத்திரி, ராமநவமி, ராமானுஜர் ஜெயந்தி, சித்திரை மாதத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆலயத்துல சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி கார்த்திகை ஏகாதசி, அடுத்தது திருக்கார்த்திகை, மார்கழி மாதத்துல வரக்கூடிய ராப்பத்து, பகல்பத்து அந்த மாதிரியான உற்சவங்களும் இங்க சிறப்பா பண்றாங்க. வைகுண்ட ஏகாதசி வருடம் முழுக்க இந்த கோவில்ல உற்சவமாக காணப்படுது அப்படின்றதும் தனிச்சிறப்பு கொண்டதாக இருக்கு. இப்போ இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, காலையில 6:30 மணிக்கு இந்த ஆலயம் திறந்திருக்கும், 12 மணி வரைக்கும். அடுத்தது மாலையில 4 மணி முதல் இரவு 8:30 வரைக்கும் இந்த ஆலயம் பக்தர்களுடைய தரிசனத்துக்காக திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆலயத்துடைய அட்ரஸ் என்னன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஆலயத்துடைய அமைப்பு பத்தி பார்க்கலாம். இந்த ஆலயம் 11 நிலை கொண்ட கோபுரங்கள் கொண்ட ஆலயமாக திகழுது. இந்த ராஜகோபுரம் 192 அடி உயரம் கொண்டதாகவும் 5 ஏக்கர்ல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரத்துடைய முன்பக்கம் இல்லாம கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, குடியிருப்புக்கு பின்னாடி பக்கமாக இந்த ஆலயத்துடைய நுழைவாயில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு கொண்டதாகும். அடுத்தது இந்த ஆலயத்துடைய மூலவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உருவத்தோட இருப்பாரு, பச்சை திருமேனியோட. அதற்கு
அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மூலவர் உலகந்த பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மூலவர் உலகளந்த பெருமாள் ரூபமாக காட்சியளிக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த பெருமாள் தரு அப்படின்ற மரத்தால் ஆன திருமேனியோட காட்சியளிக்கிறது தான் இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பு. அடுத்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெருமாள்னாலே வலது கையில சங்கம் இடது கையில சக்கரம். இந்த ஆலயத்துக்கு மாற்றி வச்சிருப்பாரு, வலது கையில சக்கரம் இடது கையில சங்கு அப்படின்ற மாதிரியான காட்சியோட நமக்கு கொடுப்பாரு. அடுத்தது 2 சிறிய கோபுரங்கள் இந்த ஆலயத்துல இருக்கு. மூலவருடைய பின்னடி பக்கம் பாத்தீங்கன்னா வாமன ரூபமும் இருக்கு. இங்க மற்ற உபதெய்வங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மர், வரதராஜர், ராமர், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், இந்த மாதிரி பல தெய்வங்கள் இங்க காட்சியளிக்கிறதும் சிறப்பாக இருக்கு. இந்த மூலவ உருவம் மரத்தால் ஆனது அப்படின்னாலும் இது சுயம்புவாகவே எழுந்தருளி நமக்கு காட்சியளிக்கிறது அப்படின்றதும் தனிச்சிறப்பு கொண்டது. இந்த முதல் பிரகாரத்துல வேணுகோபால், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மர், அந்த மாதிரி ஆண்டாள், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், சுக்கராச்சாரியார், இந்த மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியான சந்நிதிகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர தீர்த்தம் கோவிலுடைய வெளிப்புறமாக அமைஞ்சிருக்கிறதும் சிறப்பு. இப்ப இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன அப்படின்றத பார்ப்போம். உலகில தான் தான் வலிமை வாய்ந்தவன் அப்படின்றத போற்றணும் அப்படின்ற காரணத்துக்காகவும், இந்திரனுக்கு இணையான பதவியை பெற்று தேவலோகத்தை அடையிறதுக்காகவும் அசுர அரசனான மகாபலி சக்கரவர்த்தி யாகங்கள் நடத்திட்டு இருந்தாரு. பிரகலாதனுடைய பேரனான மகாபலி கடுமையான பல தவங்களை புரிந்து பல தவங்களால பல பேறுகளை பெற்றவராகவும் திகழறாரு. அந்த சமயத்துல வாமனராக அந்தனர் ரூபத்துல வந்திருக்கக்கூடிய பெருமாள் 3 அடி நிலத்தை தானமாக கேட்டிருக்காரு. வந்திருப்பது திருமால் அப்படின்றத தெரியாம அசுர குருவான சுக்கராச்சாரி கண்டுபிடிச்சிட்டாரு, வந்திருக்கிறது பெருமாள். மகாபலி மன்னருக்கு தானமாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மன்னர்கிட்ட வலியுறுத்துறாரு சுக்கராச்சாரி. 3 அடி நிலத்தை கேட்கிறாரு வந்திருக்கிறவரு. அவர் பெருமாள் அப்படின்றத உணர்ந்ததுக்காக அவர் கொடுக்காத அப்படின்னு எவ்வளவு தடுத்தும் அந்தனர் ரூபமாக கேட்கக்கூடிய தானத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது நியதி இருக்கு. அதுலயும் குறிப்பாக யாகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி அந்தனர் தானம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு மகாபலி சக்கரவர்த்தி. குருவுடைய பேச்சை மீறி தானம் தருவதாக வாக்களிக்கிறாரு மகாபலி சக்கரவர்த்தி. தானம் தரக்கூடிய அந்த கமண்டலத்துல நீர் மகாபலி சக்கரவர்த்தி அந்த கமண்டலத்துல இருந்து நீர் ஊற்ற முயலும் பொழுது அந்த சுக்கராச்சாரியார் அந்த கமண்டலத்துடைய வாய்ப்பகுதியில வண்டு உருவத்துல போய் அங்க போடுறாரு. அதை தெரிஞ்ச பெருமாள் அந்த இடத்த ஒரு குச்சி எடுத்து குத்தும் பொழுது அந்த வண்டுடைய கண்ணில் பட்டு அது சுக்கராச்சாரியுடைய கண் பார்வை பறிப்போனது. இதுதான் இந்த ஆலயத்துடைய தல வரலாறாக இருக்கு. இப்போ இதையும் உணராம மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, அந்த கமண்டலத்துடைய வழியாக தண்ணியை ஊத்துறாரு. இது பெருமாளுடைய கையில பட்ட உடனே அந்த அந்தனர் உருவத்துல இருந்து வாமனர் உருவத்துல இருந்து திருமால் உருவமாக மாறுறது தான் இந்த ஆலயத்துடைய தல வரலாறு. திருமால் விண்ணும் மண்ணும் உயர்ந்து நின்று முதல் அடியை விண்ணுலகத்திலையும் 2வது அடியை பூமியையும் அளந்திருக்காரு. 3வது அடியாக நான் எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் கேட்ட பொழுது அவர் தனது தலை மேல காலை வச்சுக்கோங்க, வேற எங்கேயும் இடம் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே மகாபலியுடைய தலையில காலை வச்சு மகாபலிய பாதாள உலகத்துக்கே அழுத்திட்டு இருக்காரு. இதுதான் 3வது அடியாக பாதாளத்துல வைக்கிறாரு பெருமாள். 3 அடியில உலகத்தை அளந்த பெருமாள் அப்படின்ற பெயரால காரணத்தால இங்க வீற்றிருக்கக்கூடிய பெருமாளுக்கு உலகளந்த பெருமாள் அப்படின்ற பெயருமே வந்திருக்கு. இதுதான் இந்த ஆலயத்துடைய தல வரலாறு. யார் யாருக்கு நான் ஏற்கனவே என்னென்ன பிரார்த்தனைகள் சொல்லியிருக்கோமோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ஆலயத்துல நீங்க வழிபடலாம். இந்த பெருமாளுடைய உருவமே தரும் அப்படின்ற மரத்துடைய உருவத்துல இருக்கிறதால அதுவும் தனிச்சிறப்பு கொண்டதாக இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.